எங்க போயிட்டு எல்லாம் நான் அப்படி பேசிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் பீச் தான். நான் வந்துட்டு பிரேம்குமார் சாருக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. ஸ்டாண்ட் மங்காத்தால வந்து when I saw அஜித் சார் doing something like that. சார் சொன்ன மாதிரி 30th மினிட்லேருந்து வந்துட்டு ஹீ சால்விங் எ பசல். ஃபர்ஸ்ட் டைமே அவரே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு எனிபடி எல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் சூர்யா. இன்னைக்கு டனல் டீம் நம்மளோட இருக்காங்க. ஹேண்ட்சம் அண்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அதர்வா சார் அண்ட் அஸ்வின் சார் இருக்காங்க. அண்ட் நம்ம டைரக்டர் சார் இருக்காங்க. சார் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் டனல். அண்ட் உங்க ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நீங்களும் ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 months யூ ஆர் ஆல்சோ கம்ப்ளீட்டிங் 15 years. ஸோ எப்படி இருக்கு சார் இந்த ஜேர்னி வந்து? ஹவ் இஸ் இட்? ஐ மீன் நேத்து வந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நத்திங் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் 2-3 நாள்ல. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஸோ எத்தனை படம் வந்து ரிலீஸ் பார்த்துட்டாலும் அந்த ரிலீஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். பட் we're feeling confident, so we'll see. Great. And for you sir? சொன்ன மாதிரி sometimes when you look back அந்த முதல் படத்தோட மெமரிஸ்லாம் வரும். ஸோ இட் ஃபீல்ஸ் ரீசெண்ட். பட் ஒரு வகையில் வந்து இட்ஸ் ஐ திங்க் எப்பவுமே சினிமான்ற அந்த ஜேர்னி வந்து அந்த பயணம் வந்து இட்ஸ் வெரி ஹம்பிளிங். பேஷன்ஸ், பொறுமையை வந்து ரொம்ப கற்றுக் கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ குட் லைஃப் லெசன் as well. Great. And sir, வழக்கமா 2-3 படம் தமிழ்ல பண்ணிட்டு எல்லாம் தெலுங்கு போவாங்க. நீங்க அங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு தமிழ்ல வந்து பண்றீங்க. ஹவ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை சார், ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணது இங்கே தான். ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இண்டஸ்ட்ரி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு அங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அண்ட் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிது. அதெல்லாம் யோசிக்கும் போது கூட வந்து ஓகே, இந்த ரெஸ்பெக்ட் இந்த இதெல்லாமே வந்துட்டு அங்கே கெயின் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபில்மு இங்கே டைரக்ட் பண்ணுறதுக்கு அமையிறது வந்துட்டு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான் நினைப்பேன் நான். அங்கே பண்ணுறதை விட இங்கே பண்ணும்போது I learned a lot of things directing the film or working the film. So and sir, 15 years lot of different roles. இப்போ வந்து டிஎன்ஏவும் இருக்கட்டும், நிறைய படங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அப்போ இது ஒரு டிஃப்ரெண்டான ரோல். இப்படியே இதே பேட்டர்ல இதே ஒரு பேட்டர்னா வச்சுக்க போறீங்களா? டிஃப்ரெண்டா மட்டும் தான் பண்ணணும். ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் தான் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இது வந்து இதே ட்ரெண்ட் கண்டினியூ பண்ண போறீங்களா? இதுக்கப்புறம் இல்ல கோயிங் டு ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் இல்ல இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? இப்போ இருக்கிற ஜோன்ல வந்துட்டு எடுத்த முடிவு சூழ்நிலை மாறும்போது முடிவும் மாறும். ஸோ சினிமா இஸ் எவால்விங் இல்லைங்களா ஆன் அ டெய்லி பேசிஸ். இப்போ நமக்கும் வந்துட்டு சேம் டைப் ஆஃப் ரோல்ஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து எனக்கு அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரில. பட் எனக்கு வந்து ஒரு 2-3 காப் ஃபிலிம்ஸ் வந்து அமைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் இட் வாஸ் இன்டென்ஷனல். இப்படி தான் பண்ணுவேன். நான் பிக் பண்ணும்போது ஒரு விஷயம் கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபிலிமுக்கும் இந்த படத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஒரே மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் தட் டனல் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர் 2 நான் காப் படம் பண்ணியிருக்கேன்னா அதை விட வித்தியாசமாக தான் இருக்கும் டனல். அதில் இஸ் நோ செகண்ட் தாட்ஸ். பட் ஐ திங்க் எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் ஒன் டு பி எக்ஸைட்டிங். அண்ட் சினிமா எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதோ டு ஸ்டே ரிலேட்டபிள் யூ வில் ஆல்சோ ஹேவ் டு பிக் ஸ்கிரிப்ட்ஸ் இல்லைங்களா. So that's my zone as a super. ஸ்பெசிஃபிக்கா டனல் என்ன ரீசன் சார்? 15th year வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அதே சமயத்தில் அகைன் இட்ஸ் அ காப் ஸ்டோரி பட் அ டிஃப்ரெண்ட் காப் ஸ்டோரி. டனல் சூஸ் பண்ணதுக்கான ரீசன்? ஸோ நானும் ரவி வந்து ஃபர்ஸ்ட் பேசணும் படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. எனக்கு ரவி எப்படி தெரியும்னா ஒரு காமன் ஃப்ரெண்டு த்ரூவா வந்து மீட் பண்ணேன். ஸோ அப்போயே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எனக்கு ரவி ஆஸ் அ பர்சன் ரொம்ப பிடிச்சது. இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆஸ் அ பர்சன் அண்ட் ஹி நோஸ் அவரோட வேலை அவருக்கு கரெக்டாக தெரியும் அண்ட் இஸ் அ கிரேட் ரைட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு half an hour நரேஷன் கேட்கும் போது இட் சவுண்டட் லைக் அ வெரி எக்ஸைட்டிங் ஆக்ஷன் பேக்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் ஃபுல் நரேஷன் கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பண்ணா ரவி அப்படின்னு சொல்லி திங்ஸ் வர் ஹேப்பனிங். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃப்ளோஸ் போயிட்டோம் டேக் ஆஃப் பண்ணுற டைமில். திங்ஸ் ஃபிசில்ட் அவுட். அந்த டைமில் வந்து நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி திங்ஸ் செட் ஆகும். அதுக்கப்புறம் நான் என் படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரவி போயிட்டார் ஹைதராபாத் போயிட்டு அவரோட படங்கள் ஒர்க் பண்ணி. தென் சடனாக வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சுது. அமையும்போது நான் திருப்பி ரவி கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருக்கா பண்ணலாமா அப்படின்னு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இம்மீடியட்டாக டேக் ஆஃப் ஆனது தான். ஸோ ஐ திங்க் இல் பி அ வெரி குட் ஃபிலிம் தான். நாங்கள் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் ரைட் அப்பான் நாங்கள் பண்ணும்போது ஒரு இமோஷன் இருக்கும்ல. ஸோ ஐ ஆல்வேஸ் ரைட் அப்பான் தட் இமோஷன். இன்னைக்கு நான் உட்காந்து இன்டர்வியூஸ்லாம் பேசும்போது ஐ ரிமெம்பர் வாட் ஐ ஃபெல்ட். அப்போ அந்த டைம்ல நான் செட்டில் நிற்கும் போது நான் பாசிட்டிவாக தான் ஃபீல் பண்ணேன் இந்த படத்தை பற்றி. ஸோ ஐ ஃபீல் த சேம் வே அபவுட் இட் டுடே. சூப்பர் சார். அண்ட் அகைன் க்ளோஸ் டு இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் டு ஒரு நல்ல ஒரு ஜேர்னி உங்களுதும். வில்லன் கரெக்டாக ஒரு 15th year பண்ணும்போது வில்லன் ஹவ் வாஸ் த டிசிஷன்? அந்த டிசிஷன் எப்படி இருந்தது இந்த படம் ஸ்பெசிஃபிக்காக அந்த சாய்ஸ்க்கு? அந்த டிசிஷன் ஐ மீன் நான் ஒரு மூவி பஃபாகவே நான் நிறைய படங்கள் பார்க்கும்போது அந்த ஒரு ஐகானிக் வில்லன்ஸ் இருக்கும்ல, அது வந்து அந்த மாதிரி வில்லன்ஸ் பண்ணோன்னே எப்பவுமே ஆசை இருக்கும். பட் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையல. வெதர்
ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஒரு டைப்பை வில்லன் பண்ணிங்கன்னா ஸ்டீரியோ டைப் ஆகிடுவீங்க, அதுக்கப்புறம் யூ கான் கோ. ஸோ அந்த வில்லன் ரோல் பண்ணால் அதுக்கு பின்னாடி அந்த கேரக்டருக்கு ஒரு ரைட்டிங் இருக்கணும், ஒரு டெப்த் இருக்கணும். அண்ட் அகெயின் நான் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக ஸ்டார்ட் பண்ணதுனால, அண்ட் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மங்காத்தால when I saw Ajit sir doing something like that, and அந்த படம் broke certain rules இல்லையா of what actors should do, shouldn't do and all that. So that was there in my mind. Ravi sir approach பண்ணும்போது I really liked the backstory of the character and the space and how this character fits in and how he's impacting. It's not just a loud guy or like some psycho அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் லேயர்டு ஆன ஒரு கேரக்டர். அதர்வா சொன்ன மாதிரி அந்த கேப் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரவி சார் அப்ரோச் பண்ணாரு சொன்னார், அண்ட் அந்த கேப் விழும்போது like it didn't take off, but that time itself Ravi sir made such an impression on me that we stayed in touch. In fact, I think அந்த கேப்ல over the years, over that time I messaged him, how are you doing, he messaged me. And really the first time I met him, the way he communicated the story, that all made an impression, because sometimes on the director communicate பண்ற விதமோ you are close to that person, you feel close to the person because of that. So then finally when the film again on the restart and the point வரும்போது it made sense for me, because நானும் அந்த டைம்ல the roles I had done, I felt கொஞ்சம் ஒரு ஸ்டாக்னண்டா, ஒரு ரொம்ப சாஃப்டா, ஒரு நல்லவனா, இல்லாட்டி ஒரு ஹாரர் படத்துல எப்பவுமே பயப்படுற மாதிரி தான் நடிக்கணும். So to be in something opposite of that, a different zone, it was a perfect time, so jumped into it. Sir, and நீங்க சாய்ஸ் அதர்வா சார் அண்ட் ரெண்டு பேருமே இன்னைக்கும் ஒரு லவ் ஸ்டோரிஸ் ரெண்டு பேருமே நடிச்சாங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரைசேஷன் இவங்களை சூஸ் பண்ணதுக்கான ரீசன், ஸ்டோரி ரைட்டிங் எழுதும்போது அது கம்ப்ளீட் பண்ணுற டைமுக்கு நம்மளுக்கு சில ஃபேஸஸ் தெரியுங்க, இப்படி இருக்கணும், அந்த வாய்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது தெரியும். அந்த ஸ்கிரிப்ட் நான் எழுதி முடிக்கிற டைமுக்கு எனக்கு அதர்வா சார் தெரிஞ்சிட்டு இருந்தார். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி நான் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணதும் சார். அண்ட் ஃபஸ்ட் டைமே அவரே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு எனிபடி எல்ஸ். ஃபர்ஸ்ட் அதர்வா சார் லாக் ஆனதுக்கப்புறம் தென் ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ நாங்கள் இது பண்ணும்போது அஸ்வின் சாரை ஏன் சூஸ் பண்ணேன்னா அவரோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ், நிறைய பேருக்கு சில ஹெசிடேஷன்ஸ் இருந்துச்சு, சாஃப்ட் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காருல்ல அப்படின்ட்டு. பட் என்னென்னா ஒரு கமெடியன் ஸ்க்ரீனில் வரும்போது அவன் காமெடி பண்ணுவான், சிரிக்கிறது ரெடி ஆகிடுவாங்க இல்லையா. அதை விட இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து காமெடி வரும்போது இன்னும் பயங்கரமாக சிரிப்பு வரும், ஏன்னா அதை எதிர்பார்க்கல நீங்கள் இல்லையா. ஸோ அவர் இது வரைக்கும் அது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணலன்னும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவர் அந்த ரோல் ப்ளே பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக கன்வே ஆகும்னு நான் நினச்சேன். அண்ட் அது ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த இதுவும் வந்துச்சு, அண்ட் முடிக்கும் போது அது இன்னுமே என்ஹான்ஸ் ஆச்சு. இந்த டைட்டில் டனல் என்ன ரீசன்? ஏன்னா மலையாளத்துலேயும் 70s ஒரு படம் இருந்தது, அதுக்கு எதாவது சிமிலரிட்டிஸ் இருக்கா? இந்த ஃபிலிம் பார்க்கல, மேபி இன்னும் அவங்களும் அது மாதிரி வச்சாங்களான்னு தெரியாது. பட் இந்த டனல்ன்றது இந்த கங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மெட்டஃபாரிக்கலான ஒரு டைட்டிலாக தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு இன்சிடென்ட் ஒரு 2 பேரை கனெக்ட் பண்ணோம், 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிற 2 பேர், எங்கேயோ இருக்கிற ஒருத்தனையும் இங்கே சிட்டியில் இருக்கிற ஒருத்தனையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் ஒரு கேரக்டர் ஹீரோவாக மாறுறாரு, ஒரு கேரக்டர் வில்லனாக மாறுறாரு. ஸோ ஒரு இடத்துலேருந்து தான் அந்த இது ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால டனல்ன்றது அது மாதிரி தான். ஒரு கங்குலேருந்து தான் நீங்கள் ஒரு கத்தியும் எடுப்பீங்க, ஒரு கேடயமும் பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன கேரக்டர்ஸ் தான்றதுனால அது அந்த டைட்டில்ஸ். நீங்கள் டைட்டில் கேட்கும்போது எப்படி சார் இருந்தது? நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். பட் டனல் எப்பவுமே அது ஒரு ஷார்ட் லிஸ்டட் ஆப்ஷனாக தான் இருந்தது. டனல் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் சூஸ் பண்ண டைட்டில், சாய்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பட் வி வர் ஸ்டில் அன்ஷூர். மீனிங் சூப்பராக இருக்கு, டைட்டில் கேட்க நல்லா இருக்கு. சரி, டிசைனாக பண்ணும்போது எப்படி இருக்கும் தான் இந்த மேஸ் மாதிரி ஒரு டிசைன் ரவி பண்ணி காமிச்சார். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்கள் டனலோட மொத்த கதையும் அந்த டைட்டில் ஃபாண்ட்லேயே இருக்கு. So it's like a maze, complete thing. So அது ரொம்ப பிடிச்சிருக்கு. So I think ஆப்டான டைட்டில் தான். அண்ட் சார், இந்த டனல்ன்றது ஒரு ஃபீல்ல நமக்குள்ளேயும் கூட அந்த ஒரு டனல் ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு அந்த என்னைக்காவது அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா ரியல் லைஃப்ல 3 பேருமே? லைக் இந்த மொமெண்ட் ஐ கேன் ஃபீல், இந்த டைட்டில் ஐ ஹேவ் ஃபெல்ட் அந்த ஒரு சிச்சுவேஷனோ, அந்த ஒரு மொமெண்ட், அந்த எமோஷனோ. டனல்னா என்ன, இன்னர் ஃபயர், அது என்னைக்குமே இருக்கும் இல்லைங்களா. அது ஒரு ஆம்பிஷனாவும் இருக்கலாம், இல்ல ஒரு வெறியா இருக்கலாம். நீங்க அந்த ஃபீல் பண்ணிருக்கீங்களா? லைக் டனல்னு ஒரு சின்ன ஒரு எம்பர் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா, லைஃப் எல்லாமே சம்டைம்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு ஸ்பார்க் தான். அது இங்கேருந்தோ போய் பறந்து அது ஒரு இது, இஃப் இட் லைட்ஸ் அட் ஃபயர், தட் இஸ் வாட் இட் ஹேப்பன்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம், லைஃப் உங்களை ரொம்ப நொறுக்கி இது பண்ணும்போது அந்த சின்ன இதுதான்
தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். ஸோ எல்லா டேரக்டருமே எல்லா ஆக்டருமே வந்துட்டு அவங்க லைஃப்பில் எத்தனையோ ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தா கூட இது ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் இருக்கும் சார். அவங்க ஐடென்டிட்டி வந்துட்டு லீவ் பண்ண ஒரு ஃபிலிம் இருக்கும். அது எனி ஆக்டர்ஸ்க்கு எனி டேரக்டருக்குமே அது மாதிரி இருக்கும். எனக்கு அது மாதிரி வந்துட்டு ஒரு ஃபிலிம் பண்ணணுன்றது இருக்குது. ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்றது வந்துட்டு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான பர்சியூட் தான் இது எல்லாமே. இது நம்ம இந்த கிராஃப்டில் நம்ம சில விஷயம் கற்றுக்கிட்டாலும் இந்த ஜேர்னியில் நம்ம கற்றுக்கிட்டாலும் இது எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த ஒரு ஃபிலிம் பண்ணுறதுக்கு தான். அண்ட் தமிழ் நல்லா பேசுறீங்க. ஸோ தமிழ் படங்கள் ஃபாலோ பண்ணி இது பண்ணுறீங்களா? என்ன படங்கள் உங்களுக்கு வந்து இது ஒரு ஆக்டர் ஓரியன்டாவா இல்லை எந்த மாதிரி படங்கள் நீங்கள் தமிழில் பார்த்துருக்கீங்க? வாட் யூ லைக் மோர்? சார் எந்த ஜேர்னர் வந்துட்டு எனக்கு எழுதுறது பிடிக்குமோ அந்த ஜேர்னரில் வர்ற ஃபிலிம்ஸ் தான் நான் ரொம்ப பார்ப்பேன் சார். நான் அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கு எதாவது நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு பிரேம்குமார் சாருக்கு இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலாக நான் மீட் பண்ணும்போது கூட அவருக்கு நான் சொல்லலை, ஏன்னா அவர் பேசுறது கேட்கணுன்றதுக்காக சைலண்டாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அவர் பண்ணிட்டு இருக்கிற ஃபிலிம்ஸ் வந்துட்டு அது அவ்வளோ மூவ் பண்ணுது பீப்புளை. ஏன்னா வெளியே வந்த பிறகு அந்த இம்பாக்ட் அப்படியே இருக்கு. நான் ஒரு நல்ல ட்ராமா பண்ணணுன்ற ஆசை இருக்கிறதுனால எனக்கு அவர் பண்ணிட்டு இருக்கிற ட்ராமாஸ் வந்து என்ன ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணது. அண்ட் வந்துட்டு அது மாதிரி எழுதணுன்ற ஒரு இதுவும் கிரியேட் ஆகுது. ஸோ எனி ஃபிலிம் தட் இஸ் அ குட் ட்ராமா. இப்போ லபரபந்த் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரீசெண்டாக பார்த்ததுல. எனி ஃபிலிம் தட் ஹேஸ் அ குட் ட்ராமான்னு அது பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஆர் டேரக்டர். சில டேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, I'll come up with a good story. At any given day இந்தியாவில் எந்த டேரக்டர் படம் ரிலீஸ் ஆனாலும் அதே நாள் பிரேம்குமார் சார் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா I'll watch பிரேம்குமார் சார் ஃபுல் ஃபர்ஸ்ட். அண்ட் டனல் வந்து இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் இஸ் மேக்கிங் 1% ஹீரோ அண்ட் 1% வில்லன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்ல வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? லைக் வந்து நான் வந்து ஆக்சுவலா எனக்கு கரெக்டா நான் ஹீரோவா பண்ணாது வந்து வேற ஒருத்தனுக்கு வந்து வில்லனிக்கா முடிஞ்சிருக்கு இல்ல ஒரு பேடா முடிஞ்சிருக்கு. உங்க அப்ரிங்கிங்ல நீங்க வளரும்போது யூ வில் கான்ட்ராடிக்ட் எவ்ரிதிங் வித் யுவர் ஃபாதருங்க. ஓகே, என்ன சொல்லுவோம்னா நான் கரெக்டாக தான் பண்றேன், இந்த ஆளுக்கு தான் புரியலன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது ஒரு கட்டத்தில் தானே நம்மளுக்கு அவரோட பர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணும்போது இல்லை அந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போது தானே தெரியும். அது எல்லா இடத்துலையுமே நடக்கும். எனி ஆர்குமெண்ட், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து இடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்கள் சைடு ஆர்குமெண்ட்டும் அவங்க சைடு ஆர்குமெண்ட்டு போயிட்டே இருக்கும், எஸ்கலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ உங்களதாக இருந்தாலும் நீங்கள் சாரி சொன்னீங்கன்னா அது அப்படி ஆஃப் ஆகிடும். பட் எஸ்கலேட் ஆகும்போது அது ஆர்குமெண்ட்டாக மாறுது, அது ஃபைட்டாக மாறுது. ஸோ அதனால வந்துட்டு எனி சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணுறது பொறுத்து தான் either you become the right person or the wrong person to decide. ரவி சொன்ன மாதிரி தான் இங்க வந்துட்டு தப்பு எது ரைட் எது அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபரன்சியேஷன் கிடையாது இல்லைங்களா? அண்ட் ரைட் ராங் அந்த டிபேட்குள்ளேயே நான் போகல. அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் ஆல் இன்னொருத்தர ரூட்ல போனாதான் நம்மளுக்கே புரியும். சம்டைம்ஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து குழந்தையா இருக்கிறப்போ அப்பா அம்மாவோ அப்பாவோ ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு கோவம் வரும். when we become parents. இப்போ அவர் சொன்னார் வந்து 96 பார்க்குறேன், பிரேம்குமார் சார் படம் பார்க்குறேன். இப்போ இது சின்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹீரோ வில்லன் கான்செப்ட், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ கேரக்டர் அண்ட் ஒரு வில்லன் கேரக்டர்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் வந்து ஜோக்கர், ஹீத் லெட்ஜர். அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஹீரோன்னா நமக்கு தலைவர் தான் பிடிக்கும், அவரோட எல்லா படமும். தமிழ்ல வில்லன்னா தமிழ் ரகுவரன் சார். ஹீரோ வந்து ஐ மீன் லாட் ஆஃப் ரஜினி சார் வந்து அவரோட ஹீரோஸ் எப்பவுமே அப்லிஃப்டிங்காக இருக்கிறதுனால ரஜினி சாரோட கேரக்டரோட ஹீரோஸும் பிடிக்கும். வில்லன் அகைன் ரஜினி சாரோட வில்லன்ஸ். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா ஆல்சோ என் மைண்டில் ஜோக் இருந்தது. பட் அந்த ஜோனில் ஒரு சொல்லணும்னா அந்த ஹானிபல் லெக்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சைக்காட்டிக் ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு மைண்ட் கேம்ஸ் ப்ளே பண்ணுறவர். அந்த ரொம்ப இந்த வில்லன்ஸ் அந்த வில்லன் ஸ்பேஸே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து அந்த மைண்ட் கேம்ஸ் ஆடுற வில்லன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அஜித் சார் இன் வாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட அந்த ட்வின்னோட வில்லனிசம் ரொம்ப சட்டிலாக இருக்கும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். லைக் இட்ஸ் an everyday guy, இஸ் நாட் a larger than life டைப் ஆஃப் பர்சன் கிடையாது. ஸோ எனக்கு அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் நீங்கள் உங்களுக்கு ஆஸ் அ கேரக்டர் ஆக்டர்ஸா இல்லைனாலும் ஆஸ் அ கேரக்டர் இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு எந்த ஆக்டர் வந்து பர்டிகுலர் ஆக்டர்ன்றது கிடையாது. ஏன் விக்ரம் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் கேட்டாலும் வந்து ரோலக்ஸ் சீனோ தான் பயங்கரமாக பேசுவாங்க. அவர் வந்து ஒரு சீனுக்கு படம் முழுக்க இருந்தவங்க எல்லாம் மறந்துட்டு அந்த ஒரு சீன் தானே பேசிட்டு இருக்காங்க. தி கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் தட் ஹி ஹேட் ஆன் தட் சீன் சூர்யா சார் பண்ணது. மோர் ஆஃப் கேரக்டர்ஸ். அண்ட் கமிங் பேக் டு அகைன் தனல் டயலாக்ஸ் புள்ள வந்து அந்த புள்ளையோட அந்த டைலாக் அப்பா சொல்றது, நீ ஏன்டா பிறந்த அப்படின்னு யோசிச்சு கேட்குறமா அந்த டைலாகா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து புதுசா அப்படின்னு அந்த சின்ன பையன் கேட்கறது, டீ காசு கேட்கும்போது இந்த டயலாக்ஸ் வந்து எப்படி, ஏன்னா நீங்க இங்கதான் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொன்னீங்க. பட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அந்த போலீஸ் லைஃப்ல இருக்கிறதா அது கொண்டு வரதா இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபாதரோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதா இருக்கட்டும். அந்த சின்ன பையன் வந்து நீங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கிளாஸ் சின்ன பசங்க இருப்பாங்க, பயங்கர மெச்சூர்டா இருப்பாங்க.
அடல்ட்ஸ் விட பயங்கர மெச்சூர்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாருமே பெரியவங்க கூட தான், வயசானவங்க கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை அவங்களோட மெச்சூரிட்டி லெவல் வேறு ஒன்றா, சர்வைவல் மோட் இருக்கும். ஆமாம், அவங்க வந்துட்டு எவ்ரி திங் அவங்க பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் வேறு ஒன்றா இருக்கும். திஸ் கைஸ் ஹேண்ட்லிங், அவன் போலீஸை வந்துட்டு அவன் பேசுகிறான், போலீஸ் ஸ்டேஷன் போய் டீ கொடுக்குறான், வெளியே போகிறான் அப்படின்னா அவனோட லெவல் ஆஃப் திங்கிங் வந்துட்டு சின்ன பையனாக இருக்க மாட்டான் கண்டிப்பாக. அதனால அது இருந்தது. when it comes to that father dialogue வந்துட்டு அது எக்ஸாக்டாக எங்கள் அப்பா எனக்கு சொன்ன டைலாக், டிஸ்டர்ப் தட் பீஸ், அந்த கோவம் அது வரும். இட்ஸ் நாட் லைக் தி லிட்டரலி மீன் இட். அந்த டைலாக் எனக்கு என் லைஃப்லேருந்து வந்தது. அந்த சீன்ல நீங்க தான் இருக்கீங்க. ஸோ நீங்க அப்பா கூட பேச அந்த மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது அது மாதிரி? ஏன்னா அப்படியே பாசிட்டிவா இருந்திருக்க போது உங்களுக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரி திட்டிருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு. எங்க அப்பா கிட்ட எல்லாம் நான் அப்படி பேசிட்டேன்னா ஸ்ட்ரெயிட் வீச்சு தான். என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு டீன்ஸ்ல இருக்கும்போது நம்ம பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் எனக்கு எப்பவுமே ஒன்று நடக்கும், என்னன்னா ரோல் கேமரா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பிளாங்க் ஆயிடும், என்ன பண்ண போறேங்கிறதே தெரியாது. ஸோ அந்த ஆக்ஷன் சொல்றாங்கல்ல, ஸ்பிளிட் செகண்ட், அப்போதான் வந்துட்டு எவ்ரி திங் கம்ஸ் பேக் டு யூ அண்ட் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம். நான் சொல்றது வெறும் இன்டென்ஸ் சீன்ஸ், இது எல்லா சீன்லையும் நடக்குமா அப்படின்னா எல்லாத்தையும் நடக்காது. ஒரு இன்டென்ஸ் சீன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வரும். ஸோ அந்த பாயிண்ட்ல நான் வந்து பாட்டில கையில வச்சிருந்தேன். ஸோ எனக்கும் தெரியல பாட்டில தூக்கி போட்டு தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஆன் ஆக்ஷன் ஐ த்ரூ த பாட்டில் அண்ட் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். அண்ட் அழகர் பெருமாள் சாரும் இருந்தார், அவரும் வந்துட்டு கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அண்ட் அவரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரும் இம்ப்ரூவைஸ் பண்ணாரு. ஐ திங்க் இட் வாஸ் ஒன் சச் சீன் தட் ரெண்டு பேரும் வந்துட்டு we felt it. அது வந்து ஹார்ட்ல இருந்து வந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அண்ட் சார் டயலாக்ஸ் பார்க்கும்போது நீங்க கூட சொல்றீங்க ஐ வாஸ் அ சோல்ஜர் அப்படின்னு சொல்லி. இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவா பேச மாட்டாரு. இஸ் மோர் அப்சர்வன்ட், கொஞ்சம் கால்குலேட்டிவ், பிளானிங் டைப் ஆஃப் கேரக்டர் அவர். ஆனால் பேசுகிற ஒரு சில விஷயங்கள் வந்து அவன் பேசும்போது அது கொஞ்சம் ஆழமாக இருக்கும். ஸோ இது கேரக்டரோட பேக் ஸ்டோரி, அவன் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி, ஒரு சோல்ஜர்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால ஹி லீவ்ஸ் தட் அண்ட் கம்ஸ். அது படத்துலேயே வந்து அது படத்தில் அது இது சொல்கிறத விட படத்தில் பார்க்கும்போது இன்னும் ஆர்கானிக்காக பெட்டராக அன்ஃபோல்ட் ஆகும். அண்ட் சார் அதர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஒரு பக்கம் வந்து கூட சாரோட வரக்கூடிய 2-3 பேர் வந்து இருக்காங்க. ஒரு போலீஸ் ரோலும் ஒருத்தர் வந்து கூட பண்ணியிருக்காரு. அண்ட் அழகம் பெருமாள் சார் மாதிரி நல்ல காம்பினேஷனும் இருக்கு. அவங்கள பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஷாரா சார் வந்துட்டு பண்ணியிருக்காரு. ஷாரா சார் வந்துட்டு அதாவது அவர் என்னை விட பெட்டர் பொசிஷனில் இருக்கிறதுனால அவரை பற்றி நான் சொல்லி அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. பட் தி ஒன் பர்சன் தட் இன்ஸ்பயர்ட் மீ அ லாட் ஆர் டாட் மீ அ லாட் இந்த ஃபில்ம் வந்துட்டு தோஃபிக்னு ஒரு பையன் பண்ணியிருப்பான். அவன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான் அந்த ஃபில்மை. அவனுக்கு ஃபில்ம்ஸே ஃபஸ்ட் டைம் இது. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவர். இவர் கூட நான் வந்துட்டு பெயரப் பண்ணது எதுக்கு அப்படின்னா, சரி ஒரு வேளை வந்துட்டு அவனால் சரியாக பண்ண முடியலன்னா சார் பேலன்ஸ் பண்ணுவார்ன்றதுனால தான் வந்து சார் கூட பெயரப் பண்ணேன் அந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணும்போது. அவன் ஃபஸ்ட்டு டே அந்த ஃபஸ்ட்டு ஷாட் பண்ணது வந்துட்டு அது என் மைண்டில் இருந்த பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதை அவன் எக்ஸாக்ரேட் பண்ணுறான். அதனால் ஒரு செகண்ட் வந்து எல்லாருமே சைலண்டாக இருக்கும். அதை வந்துட்டு அது நல்லா தான் இருக்கும். வாட் இஸ் டூயிங் இஸ் எக்ஸாகரேட்டிங் a bit, but then it is adding to that drama. Then I realized that okay, this can be carried out throughout the film. அது அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருப்பான் படம் முழுக்க. அழகன் பெருமாள் சார் வந்துட்டு ஐ மீன் இஸ் a well known person. லக்ஷ்மி பிரியா மேம் பண்ணியிருக்காங்க. போஸ் வெங்கட் சார் பண்ணியிருக்காரு. போஸ் வெங்கட் சாருக்கு வந்துட்டு நான் கேரக்டர்லாம் கூட சொல்லலை சார். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். லக்ஷ்மி பிரியா மேமும் அப்படி தான் பண்ணாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கேஸ்ட் லாவண்யா மேம் வந்துட்டு அவங்க ஏற்கனவே வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டராக இருந்தாங்க தெலுங்குல. அவங்களுக்கு எப்படின்னா வந்துட்டு சின்ஸ் அவங்க நார்த்லேருந்து வந்ததுனால தெலுங்குமே அவங்களுக்கு வந்துட்டு வராதுனால பட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அவங்க அது வந்து தடவாடவே மாட்டாங்க. கேமராமேன் சக்தி சரவணன்னா அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான கேமராமேன். நான் ஃபஸ்ட் படம் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு ஒரு மென்டராகவும் இல்லைனா இது இப்படி பண்ணாத கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுல இருக்கட்டும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அந்த மாதிரி ஒரு ஏதாவது எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ப்ரொடியூசரை கேட்கறத விட இவருக்கு கேட்கும்போது இவர் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ப்ரொடியூசர். அது அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகர் சார் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஃபில்ம் பார்த்துட்டு. அண்ட் எடிட்டிங் கலை பண்ணார். He does Amaran now. He did Amaran. And sir, இது வந்து இப்போ தெலுங்குலயும் வரப்போகுது இல்லையா? What is this one factor that is going to connect with the audience across Telugu and other languages? ஏன்னா பேசிக்கா இது தமிழ்ல பண்ணப்பட்ட படம். பட் இது எப்படி மற்றவங்களும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்லி நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எங்கான ஒரு படம் நல்லா இருக்குன்னா பீட் எனி லாங்குவேஜ். லைக் ரீசென்ட்லி ஒரு மராட்டி படம் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சு. லைக் அஸ்வின் சொன்னார் இல்லைங்களா, எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லி. தட் பேக் ஸ்டோரி வந்துட்டு சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபிலிம். ஒரு நார்மல் பர்சன் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ரியாக்ட் பண்ணுவானோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரியாக்ட் பண்ணிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இல்லைங்களா, நீங்க ஆக்ஷன் இதெல்லாம் இமோஷனல் சீக்வன்சஸ் விட்டுருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரா சார் மற்றவங்கள தௌஃபிக் எல்லாருமே நடிச்சிருக்காங்க.
அவங்களோட ரோல்ஸே அவ்வளோ யூனிக்காக இருக்கும். அண்ட் அதுவே எனக்கு வந்துட்டு ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக தான் தோணும். ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் அவங்க லைஃப் பற்றி உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது. பட் பியாண்ட் தட் வந்துட்டு இட் பிகம்ஸ் அ த்ரில்லர், எட்ஜ் ஆஃப் த சீ த்ரில்லராக மாறிடும். ஸோ அந்த ஃபேக்டர் வந்துட்டு ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் வில் கனெக்ட் வித் எவ்ரி ஒன். Definitely like what Atharva said, see I think especially today sometimes நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலாக போகும்போது we lose the audience, right? I think emotions இந்த படத்தோட emotions, core emotions of two people, ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பெயின் வந்து these are very common, like parking, movies like Parking, right? ஏன்னா you like the characters, you empathize with both characters, but you see that there is ஏதோ ஒரு conflict இருக்கிற மாதிரி. So the fact that that drives, and then there's a good action element in the film. ஏன்னா again action is something that is universal. அதனால அது கண்டிப்பாக அது தெலுங்குலேயும் இட் வில் கிராஸ் ஓவர்னு ஒரு ஃபீல் இருக்குது. ஆர்ஆர் ஐ மீன் ஜஸ்டின் வந்து ராதேஷாம் பண்ணியிருக்காரு. there's a complete, and Lavanya's acted as well, and she's a very familiar face in Telugu. ஸோ டெஃபினட்டாக தெலுங்கு ஆடியன்ஸ் ரீச் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இப்போ சார் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இருப்பாங்க, அவங்களில் வந்து ரியாக்ட் ஆகிற மாதிரி வந்து ஒருத்தன் வந்து ஸ்க்ரீனில் தெரிஞ்ச டே உன மாதிரி தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவனும் உன மாதிரி தான்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்றது வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் வந்துட்டு அந்த ஃபிலிமில் இருக்கும். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், தமிழில் இருக்கட்டும் தெலுங்குல இருக்கட்டும், யூ வில் ஹேவ் அ கான்ட்ராடிக்டிங் வியூ வித் ஃபாதர். அப்பா கூட வந்து எப்பவுமே சண்டை இருந்துகிட்டே இருக்கும், படம் முழுக்க அந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கும், அப்பாவுக்கும் பையனுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது மாதிரி வந்துட்டு லைஃப்பை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்க பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லைன்னா நம்ம கேரக்டர் தாண்டி ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு வரும்போது இந்த ஜேர்னிலேருந்து ஒருத்தன் அந்த கேரக்டருக்கு வரும்போது ஆடியன்ஸும் வந்துட்டு அந்த ஜேர்னிலேருந்து ஓகே நம்மள மாதிரி ஒருத்தன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். சார் சொன்ன மாதிரி 30th மினிட்லேருந்து வந்துட்டு ஹீ சால்விங் எ பசில். ஆக்சுவலி அந்த பசில் வந்து சால்வ் பண்ணுறதுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு ஜோக்குக்கு வந்துட்டு எல்லாரும் சிரிக்காமல் போகலாம், ஒருத்தன் வந்து கேட்காம கூட போகலாம். ஆனால் இதே அவங்ககிட்ட வந்து ஒரு விடிக்கதை மாதிரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா அவங்க இன்வால்வ் ஆவாங்க, அது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கல்ல. இட்ஸ் த சேம் வித் ஃபில்ம். 30th மினிட்லேருந்து நீங்கள் வந்துட்டு யூஆர் ட்ரைங் டு சால்வ் அ பசில் ஆஃப்டர் தட். இல்லை டனல் ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத 3 people உங்களோட ஓன் வேர்ட்ஸ். இப்போ நான் சொன்னால் அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, எனி ஃபில்ம் நம்ம வந்து பார்க்குறது வந்துட்டு ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்து பார்ப்போம். சரி, நீங்கள் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வைக்கலாம். நான் அந்த ஃபிலிம் போடுறது என்ன என்டர்டெயின் பண்ணுவாங்களான்றதுக்காக தான். எந்த ஃபேக்டர்ஸ் என்ன என்டர்டெயின் பண்ணணும்? இப்போ நான் சொன்ன மாதிரி பசில்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணணும், நிறைய பீப்புளை பசில் என்டர்டெயின் பண்ணும், ஒரு ஃபன்னு வந்து என்டர்டெயின் பண்ணும். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே இது இருக்கிறதுனால வாட் எவர் என்டர்டெயின்மெண்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் யூ வில் டெஃபினெட்லி கெட் அவுட் ஆஃப் இட். அது எந்த அளவுக்குன்றது வந்துட்டு என்னோட ஒர்க் வந்து அவங்க ரிசீவ் பண்ணது பொறுத்து தான் இருக்குமே தவிர அவங்க என்டர்டெயின் பண்ணுறதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துட்டு அதில் இருக்குது. டனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெய்னர் தான். ஸோ there's no age limit as to இவங்க தான் பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும். ஸோ we decided this film இதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்துட்டு we felt very strongly that இது ஃபேமிலியோட கனெக்ட் ஆகும், எல்லாரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ I think it'll be one such film that எல்லாருமே வந்துட்டு with your families வந்து பார்க்கலாம். So I strongly believe that it'll be a very good film. எங்களுக்கு வந்து satisfaction இருக்கு. So rest I leave it to the audience. So 12th release ஆகுது, மறக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக சொன்ன மாதிரி it's a family entertainer because especially Atharva's portion is very much about ஒரு family unit and ஒரு middle class கேரக்டரோட upbringing and அவரோட desires, love, all that. So definitely I think the strength of the film வந்து இதோட அந்த படத்தோட கேரக்டர்ஸ், whether it is the hero, whether it is the villain, whether it is the friends who are helping, அந்த relatability factor இருக்கு இல்லையா. ஏன்னா அந்த சின்ன சின்ன ஒரு ட்ரை ஹியூமர் ஷாரா அது வந்து படத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ I think it's got like an overall package. At the same time it is not ஒரு கிளீஷேயா விஷயங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு I don't feel that. So and again it's got like some nice action sequences and thrills and அந்த வீடு கதையோ அந்த what next, who, what, why அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. So I think people will enjoy seeing it in the theatre. Great sir. So thank you so much for your time. It was wonderful and I hope the movie becomes a huge success to many more years and many more movies. Thank you so much. Thank you so much sir. Thank you.